படித்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரெஷராக 687 அவுட் ஆஃப் 720 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். பயிற்சி மையத்துக்கு போகாம யூடியூப்ல நீட் தேர்வுக்கான வீடியோக்களை பார்த்து அதன் மூலமா படிச்சு 720 மதிப்பெண்களுக்கு 687 மதிப்பெண்களை முதல் முயற்சியிலேயே எடுத்து சாதிச்சு காட்டியிருக்காரு காங்கேயத்தை சேர்ந்த மாணவர் ஒருத்தர். நம்ம நினைக்கிறத முழு மனசோட முழு ஈடுபாட்டோட செஞ்சா அதை செஞ்சு காட்டி சாதிக்கலாம் அப்படின்றத மாணவர் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. விடாமுயற்சியோட முயற்சி செஞ்சா நீட் தேர்வை எல்லாராலையுமே பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாணவர் தெரிவிச்சிருக்காரு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியை சேர்ந்தவங்க ரமேஷ் காஞ்சனா தம்பதி. இவங்களுடைய மகன் தான் சஞ்சய். இவர் இப்போ நீட் தேர்வுல 687 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. இந்திய அளவுல 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதின தேர்வுல இவ்வளோ மதிப்பெண்கள் முதல் முயற்சியில எடுத்து சாதிச்சு காட்டியிருக்காரு. ஊதியூர்ல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில இவரு மேல்நிலை வகுப்பு படிச்சுட்டு வரும்போதே இதுக்கான முயற்சியில இறங்கியிருந்திருக்காராம். எந்த ஒரு பயிற்சி மையத்துக்கும் போகாம யூடியூப் மூலமாகவே வீடியோக்கள் மூலமா நீட் தேர்வுக்காக தன்னை தயார் செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. நீட் தேர்வுக்காக பயிற்சி மையங்கள் போயிட்டு படிக்க முடியாம நிறைய மாணவர்கள் கஷ்டப்பட்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல தான் மனம் தளராத சஞ்சய் யூடியூப் வீடியோக்கள் மூலமா நீட் தேர்வுக்காக தன்னை தயார் செஞ்சு அதன் மூலமா கத்துக்கிட்டதை வச்சு நீட் தேர்வை எதிர்கொண்டிருக்காரு. 720 மதிப்பெண்களுக்கு 687 மதிப்பெண்கள் எடுத்து முதல் முயற்சியிலேயே சாதிச்சு காட்டியிருக்காரு சஞ்சய். இந்த வெற்றிக்கு பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள், சக நண்பர்கள் எல்லாருமே ஊக்கம் கொடுத்ததாகவும் அவர் சொல்லியிருந்திருக்காரு. சஞ்சய் வந்து இந்த வருஷம் +2 முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதினாப்புல. அதில் வந்து 687 மார்க் வாங்கியிருக்காப்புலைங்க. பரவாயில்ல. என்ன சாந்தி நிகேதன் ஸ்கூலில் படித்தாப்புலைங்க. ஸ்கூலில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பார்த்துக்குங்களேன். ஏன்னா ஸ்கூல் நல்லா சப்போர்ட் பண்ணி பெற்றோர்கள் நாங்கள் 2 பேரும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எடுத்து இந்த அளவுக்கு சஞ்சய் வந்து மார்க் எடுக்க முடிஞ்சது உங்களுக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தர் சப்போர்ட் இல்லாத யாரும் வந்து மார்க் எடுக்க முடியாது உங்களுக்கு. ஸ்கூல்லே எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்களும் அப்படி தான் காலையில் நேரமாக எல்லாம் சஞ்சய் எந்திரிக்க வச்சு நல்லா படிக்க சொல்லி எல்லா சப்போர்ட்டும் சஞ்சய்க்கு எவ்வளோ உதவி பண்ணணுமோ நாங்கள் எல்லாம் உதவி செஞ்சு படிக்க வச்சா. நான் டாக்டர் தான் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணி வைங்க, நான் வீட்டிலேருந்தே நான் படித்து போய்க்கிறேம்மா அப்படின்னு சொன்னங்காட்டி சரி நாங்கள் வீட்டிலேருந்தே படிக்கிறோன்னு தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வண்டி எய்டட் ஸ்கூலில் தான் சேர்த்து படிக்க வச்சேங்க. 10th +1 +2 நல்லா படித்து அவனுடைய விடாமுயற்சியில் தான் படித்தான். அவன் வீட்டிலேருந்து படித்தே வாங்கி இருக்கிறப்போ நீங்களும் வந்து மற்ற மாணவர்களுமே இதே மாதிரி படித்து எல்லாருமே நல்லா வாங்கிறதுக்கு ஒரு பேருதவியாக இருக்குது. இனி வரக்கூடியவங்களும் விடாமுயற்சியோட படிச்சா எல்லாராலையுமே இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஊக்கத்தோட சொல்லியிருந்திருக்காரு மாணவர் சஞ்சய். நான் வந்து 11th 12th ஸ்டாண்டர்ட் சாந்தி நிகேதன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்கிறேன். நான் 11th 12th படிக்கும்போதே வந்து நீட் வந்து இப்போ படித்து கிளியர் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃப்ரெஷராக 687 அவுட் ஆஃப் 720 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறேன். செல்ஃப் ஸ்டடி மூலிமா யூடியூப்பில் படித்து இப்போ வந்து இவ்வளோ கிளியர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ், என் டீச்சர்ஸ், அப்புறம் நிறையா பேர் சப்போர்ட் பண்ண மூலிமா இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.